ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிவகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். ஸ்கந்தம் 12. பிரளய வர்ணனம். ஸ்ரீ சுகர் கூறியது: ராஜன்னு, பரமாணு முதல் இரு பரார்த்தம் வரையுள்ள காலமும் யுகத்தின் கணக்கும் உமக்கு கூறப்பட்டது. கல்பத்தையும் பிரளயத்தையும் இனி கேட்கலாம். 1000 சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு பகல் எனப்படுகிறது. ராஜன்னு, அது ஒரு கல்பம். அதில் மனுக்கள் 14 பேர். 1000 சதுர்யுகத்தின் முடிவில் அதே அளவுள்ள காலம் பிரம்மாவின் இரவாக கூறப்படுகிறது. அது பிரளயம். இந்த மூவுலகும் அப்போது தோன்றிய கிரமத்தில் மறைகின்றன. இது நைமித்திக பிரளயம் எனப்படும். இதில் பிரம்மா தூங்குகிறார். உலகை சிருஷ்டித்த நாராயணனும் அனந்த சயனத்தில் உலகையெல்லாம் தன்னிடம் ஒடுக்கிக் கொண்டு உறங்குகிறார். பரமேஷ்டியாகிய பிரம்மாவின் இரு பரார்த்த காலத்தின் முடிவில் மகத் தத்துவம், அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரைகள் ஆகிய 7 பிரகிருதிகள் பிரளயத்தை அடைகின்றன. ராஜன்னு, இது பிராகிருதிக பிரளயம் எனப்படுகிறது. அழியும் காலம் கிட்டியவுடன் மகத் முதலியவற்றின் கூட்டமாகிய பிரம்மாண்டம் லயமடையத் தொடங்குகிறது. அப்போது 100 வருஷ காலம் பூமியில் மழை பெய்யாது. பிறகு சங்கர்ஷனருடைய முகத்திலிருந்து கிளம்பிய பிரளயாக்னி வாயு வேகத்தால் விருத்தியடைந்து பாதாளம் வரை சூன்யமாகச் செய்கிறது. அக்னி, சூரியன் இவர்களுடைய ஜுவாலைகளால் மேலும் கீழும் நாற்புறமும் எரிக்கப்படும் பிரம்மாண்டம் தீப்பிடித்த பந்து போல் காணப்படும். பிறகு பிரளயத்தின் பிரச்சண்ட மாருதம் 100 வருஷத்திற்கு மேல் வீசும். ஆகாயம் புகையும் புழுதியும் சூழ்ந்தது ஆகும். ஐயனே, பிறகு பல விசித்திரமான வர்ணங்களை உடைய மேக கூட்டங்கள் 100 வருஷங்கள் மழை பொழியும். கடுமையாய் இடி இடிக்கும். பிரம்மாண்டத்தின் இடைவெளி முழுதும் ஒரே ஜலமயம் ஆகும். ஜலம் வியாபித்த அப்போது பூமியின் கந்த குணத்தை ஜலம் கவர்கிறது. கந்தம் கவரப்பட்ட பூமி பிரளயத்திற்கு உரியதாகிறது. அப்புவின் ரசத்தை தேயு கவர்கிறது. ரசத்தை இழந்த அப்பு லயத்தை அடைகிறது. தேயுவின் ரூபத்தை வாயு கவர்கிறது. ரூபத்தை இழந்த தேயு அப்போது வாயுவிடம் லயத்தை அடைகிறது. வாயுவின் குணத்தை ஆகாயம் கவர்கிறது. ராஜன்னு, அந்த வாயு ஆகாயத்தில் லயத்தை அடைகிறது. பின்பு ஆகாயத்தின் குணமாகிய சப்தத்தை பஞ்சபூதங்களின் ஆதி காரணமான தாமசா அகங்காரம் கவர்கிறது. ஆகாயம் அதில் லயத்தை அடைகிறது. ஐயனே, தைஜச சிருஷ்டியின் இந்திரியங்களையும் வைகாரிக சிருஷ்டியான தேவர்களையும் அகங்காரத்தையும் தொழில்களுடன் மகத் தத்துவம் கவர்கிறது. சத்துவம் முதலிய குணங்கள் மகத் தத்துவத்தை கவர்கின்றன. காலத்தால் தூண்டப்பட்ட மூல பிரகிருதி குணங்களை கவர்கிறது. அந்த மூல பிரகிருதிக்கு காலத்தின் அவயவங்களான இரவு பகல் முதலியவற்றால் பரிணாமமோ 6 வித மாறுதல்களோ இல்லை. அது ஆதி இல்லாதது, எல்லை இல்லாதது, வெளிப்படாதது, என்றும் இருப்பது, அழிவற்றது, அனைத்திற்கும் காரணமாயிருப்பது. எங்கே வாக்கோ மனதோ சத்வம் ரஜஸ் தமஸ் மகத் முதலிய இவைகளோ பிரவேசிக்க மாட்டாவோ, எங்கே பிராணன் புத்தி இந்திரியங்களும் பிரவேசிக்க மாட்டாவோ, தேவதைகளுக்கும் பிரவேசம் இல்லையோ, அங்கே லோக கல்பனை ஏது? அது கனவுமன்று, விழிப்புமன்று, அது உறக்கமுமன்று, அது ஆகாயமும் ஜலமும் பூமியும் வாயுவும் அக்னியும் சூரியனும் அன்று. உறக்கத்தில் ஆழ்ந்தது போலும் ஒன்றும் இல்லாதது போலும் அது ஊகிக்க முடியாத நிலை. அந்த அனைத்திற்கும் அடிப்படையான நிலையாக கூறுகிறார்கள். எப்பொழுதும் புருஷனுடைய சக்திகளும் அவ்யக்தத்தின் சக்திகளும் காலத்தால் கலைக்கப்பட்டு தம் வயமில்லாமல் பிரளயத்தை அடைகின்றனவோ, அப்போது அது பிராகிருதிக பிரளயம் எனப்படுகிறது. புத்தி, இந்திரியம், விஷயம் என்ற வடிவங்களில் அவைகளை சார்ந்து பிரகாசிப்பது பிரம்மமாகிய ஞானமே. எது ஆதியும் அந்தமும் உள்ளதோ, எது காணப்படுகிறதோ, அது ஞானத்தினின்று வேறாகாததால் பழுதையிற் பாம்பு போல் உண்மையில் இல்லாததே. விளக்கு, கண் வடிவம் ஆகியவை ஒளியினின்று வேறாக இருக்க முடியாதவாறு புத்தி, இந்திரியங்கள், விஷயங்கள் ஆகிய இவை மெய்யான பிரம்மத்தினின்று வேறாக மாட்டா.
புத்தியினிடமே விழிப்பு, கனவு, தூக்கம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் புத்தியே பொய்யாவதால் இந்நிலைகள் பொய்யினும் பொய். பரமாத்மாவிடம் வேற்றுமையாக காணப்படும் இப்பிரபஞ்சம் மாயையாகவே உள்ளது. ஆகாயத்தில் மேகங்கள் தோன்றுவது போலவும் மறைவது போலவும் அவயவமாகிய பிரம்மத்தினிடம் இந்த பிரபஞ்சம் தோன்றுவதாலும் மறைவதாலும் இது அவயவி. ராஜன், எல்லா அவயவிகளுக்கும் அவயவம் மெய்யான காரணம் எனப்படுகிறது. வஸ்திரம் இல்லாவிட்டாலும் நூல்கள் இருப்பது போல் பிரபஞ்சம் இல்லாவிட்டாலும் பிரம்மம் இருக்கிறது. சாமானியம் எனப்படும் காரணம், விசேஷம் எனப்படும் காரியம் ஆகியவற்றால் எது அறியப்படுகிறதோ அது மயக்கம். ஒன்றை ஒன்று ஆசிரயித்திருப்பதால் அது எல்லாம் ஆதியும் அந்தமும் உடையது போல் உண்மையில் பொருளன்று. பலவடிவாய் தோன்றும் பிரபஞ்சம் பிரகாசித்தாலும் பரமாத்மாவை தவிர வேறாக பிரகாசிக்கிறதென்று அணுவளவும் நிரூபிக்க முடியாது. முடியும் என்றால் அப்பொழுது அதுவும் ஸ்வயம் பிரகாசமாய் சித் ரூபமாகி விடுவதால் அதுவேதான் ஆத்மா. ஆத்மாவிடம் வேற்றுமை என்பது இல்லை. அறியாதவன் உண்டு என்று எண்ணினால் அது பெருவெளிக்கும் குடத்திலுள்ள வெளிக்கும் ஆகாயத்திலுள்ள காற்றுக்கும் மூச்சு காற்றுக்கும் வேற்றுமை கூறுவது போல் ஆகும். எவ்வாறு மானிடர்களால் தங்கம் விவகார வழிகளில் செயல்களால் பலவாறாக நாணயங்களாகவும் ஆபரணங்களாகவும் விக்கிரகங்களாகவும் செய்யப்படுகிறதோ அவ்வாறே பகவான் அதோக்ஷஜர் ஜனங்களால் லௌகீக வைதீக சொற்களால் பலவாறாக பேசப்படுகிறார். எவ்வாறு சூரியனுடைய சக்தியால் உண்டானதும் சூரியனால் பிரகாசம் பெற்றதுமான மேகம் சூரியனுடைய அம்சமான கண்ணுக்கு சூரியனை பார்க்க தடையாகிறதோ அவ்வாறே பிரம்மத்தின் குணமாக தோன்றியதும் பிரம்மத்தின் பார்வையால் பிரகாசம் பெற்றதுமான அகங்காரம் பிரம்மத்தின் அம்சமான ஜீவனுக்கு பிரம்மத்தை காண ஒட்டாமல் தடை செய்கிறது. எப்போது சூரியனிடம் உண்டான மேகம் விலகுகிறதோ அப்போது கண் தனது ஸ்வரூபமே ஆன சூரியனை காண்கிறது. ஆத்மாவை மறைக்கும் அகங்காரம் ஆராய்ச்சியால் அழிந்தவுடன் தன் ஸ்வரூபம் நினைவுக்கு வருகிறது. ராஜன்னு, இவ்விதம் இந்த விவேகமாகிய ஆயுதத்தால் மாயா வடிவான அகங்காரத்தால் தோன்றிய ஆத்ம பந்தனத்தை களைந்து பரிபூர்ண ஆத்மானுபவத்தில் ஒருவன் எப்பொழுது நிலை பெற்றவனாகின்றானோ அப்போது அவனுடைய அந்த நிலையை ஆத்யந்திக பிரளயம் என கூறுகின்றனர். ராஜன்னு, பிரம்மா முதல் எல்லா ஜீவர்களுக்கும் உற்பத்தியும் பிரளயமும் எப்பொழுதும் உண்டு என்ற இரகசியம் அறிந்தவர்கள் தெளிவாய் கூறுகிறார்கள். மாறுதலுக்கு உட்பட்ட பொருள்களுக்கு தோற்றம், மறைவு, வளர்தல், தேய்தல் என்ற என்னென்ன நிலைகள் உண்டோ அவைகள் கால வெள்ளத்தின் வேகத்தால் விரைவில் கவர்ந்து செல்லப்படும். தேகம் முதலிய எதற்கும் ஒவ்வொரு க்ஷணத்திலும் உண்டு. அவையே உற்பத்திக்கும் பிரளயத்திற்கும் காரணங்கள் ஆகின்றன. ஈஸ்வரனுடைய ஸ்வரூபமாக ஆதி அந்தம் இல்லாதிருக்கும் அந்த காலத்தினால் ஒவ்வொரு க்ஷணமும் ஏற்படும் மாறுதல்கள் காணப்படுவது இல்லை. ஆகாயத்தில் நட்சத்திரங்களும் கிரகங்களும் தெரியாமல் நகர்வது போல் நித்தியம், நைமித்திகம், பிராகிருதிகம், ஆத்யந்திகம் என்ற பிரளயங்கள் இவ்வாறாக விளக்கப்பட்டன. காலத்தின் கதி இப்படிப்பட்டது. ராஜன்னு, உலகங்களை படைத்தவரும் உயிர்கள் அனைத்திற்கும் உறைவிடமாய் இருப்பவருமான நர நாராயணருடைய லீலைகளை பற்றிய கதைகளை உமக்கு சுருக்கமாக கூறினேன். முழுதும் கூறுவதற்கு பிரம்மாவும் வல்லவர்கள் ஆகார். காட்டு தீ போன்ற பலவித துன்பங்களால் தவிப்பவனும் கடத்தற்கரிய பிறவிக் கடலை கடக்க விரும்பவனுமான புருஷனுக்கு பகவான் புருஷோத்தமனுடைய லீலைகளை பற்றிய கதைகளின் இன்ப ரசத்தை சேவித்தல் என்ற தெப்பம் அல்லாது வேறு சாதனம் இல்லை. மாறுபாடற்றவராகிய நாராயண ரிஷி இந்த புராண சம்ஹிதையை முன்பு நாரதருக்கு கூறினார். அவர் கிருஷ்ண துவைபாயனருக்கு கூறினார். ராஜன்னு, அந்த பாதராயண பகவான் வேதத்திற்கு சமமானதும் பகவானை சார்ந்ததுமான இந்த சம்ஹிதையை எனக்கு பிரீத்தியுடன் உபதேசித்தார். ராஜன்னு, நைமிச்சாரண்யத்தில் நீண்டகாலம் நிகழப்போகும் சத்ர யாகத்தில் சௌனகர் முதலிய முனிவர்களால் நன்றாய் கேட்கப்பட்டு இந்த சூதர் ரிஷிகளுக்கு இதை சொல்லப் போகிறார். இங்கனம் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் 12வது ஸ்கந்தத்தில் பிரளய வர்ணனம் என்ற 4வது அத்தியாயம் முற்றும்.